வந்தார் ஒரு ஜாமியார் மணியன்டா என்னை போட்டு படுத்தி எடுத்துட்டாருண்ணே. யாரு? அந்த சாமி தான். இப்போ அந்த ஜாமியை கொலை அத்துறேன், சாணி இதெல்லாம் ஓட வைக்கிறேன். என்ன பெரிய மயிறு சாமி, நான் சந்திக்காத ஜாமின்னு நினைச்சாக்கேன். யார சந்திச்சு தெரியுமா? சொல்லுங்க தம்பி மணியன்டா. அப்பெல்லாம் நீ சின்ன பித்ரு, சின்ன பிள்ளை. காலேஜே அவரை பார்த்துருக்க மாட்டேன். என்ன பார்க்கல என் தம்பி, பார்க்கல. முத வள்ளிரம்ம நாடகத்தில் இந்த பகுதியில் இருக்க பெரியவங்களுக்கு தெரியும். வள்ளிரம்ம நாடகத்தில் கதை பாடல் மட்டும்தான் வள்ளியும் நாரதன் பேசுவாங்க, பாடுவாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் கதை பாடல் மட்டும்தான் உனக்கு பாட தெரியுமான்னு வள்ளியை சண்டைக்கு இழுத்த ஒரே மாமேதைன்னா என் தாத்தையன் வரிச்சொரு பழனியப்பேன். அவர் செத்து போயிட்டாரு. என்னடா அவர் செத்து போயிட்டாருண்ணே. என்னடா சொல்ற? விருந்தாளி பிறந்தவளை செத்து போயிட்டாரு. ஐயோ, என்னையே தானடா பெரியார்ல சரக்கு வாங்கிட்டு வர சொல்லுவார். செத்து போனாரா? ஆமாண்ணே, செத்து போயிட்டாருண்ணே. ஒரு கேள்வி, ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு பேர் இருக்கு நாடக உலகத்தில். எனக்கெல்லாம் நான் எப்படி தெரியுமா கூப்பிடுவா என்னைய? எப்படிண்ணே? வாங்க மண்டக்கரையன், ஜனத்தவளை, பாவாடை அப்படின்னு என்னைய கூப்பிடுவாங்க. ஆனால் நாடக உலகத்தில் இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள்னா புதுக்கோட்டை நாரதர் முத்தப்பாடா. அவரும் செத்து போயிட்டாருண்ணே. என்னடா சொல்ற கட்டாளிமனே? செத்து போயிட்டாருண்ணே. ஓ, செத்து போனாரா? ஆமாண்ணே. கட்டிங் இல்லாமல் வெளியே வரமாட்டேனாடா கண்ணே. அதுக்கப்புறம் திரைப்படத்தில் நகைச்சுவை மட்டும்தான் நடிக்க தெரியுமா, எல்லா கதாபாத்திரத்தையும் தாங்கி நடிக்க தெரியும்னு நடித்தான் பாரு எங்கள் அண்ணே. ராசாக்கூர் மண்ணின் மைந்தன் புரட்டா சூரியண்ணே. கரடியன் படம் பார்த்தியா? விடுதலை பார்த்தியா? சூப்பராக இருக்கும். எங்கள் அண்ணே என்னை நம்மளுக்காக நாடகம் வச்சு ஆடி மாதம் வர்றான்டா சூரியண்ணே. தம்பி வர்றீங்களா? பார்த்துக்கிறேன், பின்னாடி பார்த்து. சூரியண்ணனுடைய மாமா தான்டா என் சித்தப்பேன், அஞ்சரைக்கட்ட ஆறுமுகம். ஐயோ, அவரு ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆடாதம்மா, ரொம்ப ஆடாதம்மா ஆடாத, உனக்கு ஆட்டம் கண்டு ஆடாத. இந்த பாட்டு என் சித்தப்பை எப்போ படிப்பாருன்றதுக்காக நான் சின்ன வயசில் உட்காந்துருப்பேன்டா. அவரோடையும் நான் சந்திச்சவன்டா அஞ்சரை கட்ட ஆறுமுகம். ஆட்டாத ஆட்டாதன்னே அவரும் ஆடி போய் செத்து போயிட்டாருண்ணே. செத்துட்டாரு. செத்துட்டாரா? என்னடா? ஆமாண்ணே. ஏகத்தரையாவா போடுற? இப்போ சொல்கிற ஆள் இருப்பார். சொல்லுண்ணே. அள்ளி நகரன் பேச்சுக்குன்னு பிறந்த சிம்ம குரலேன் ஆதி நாராயணே என் மாமன் சந்திச்சவன். அவரும் செத்து போயிட்டாருங்க. டேய், நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை கேதம் சொல்ல வந்தாடா? நீ எந்திரிச்சு போடா, பேப்பா மேனே பட்டிட்டு நொறுக்கி போய் வெளியே போடா. ஏடா முட்டு முட்டை செத்தவங்க பேரா சொன்னா அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன்? சரி, இந்த ஜாமியை வர சொல்லு. கமான் கமான். சாமி ஜாமியாரா இல்லை தூர் கட்டை பிடுங்கி மூட்டம் போடுறவனாடா? அண்ணே, அந்த சாமியை சும்மா விடாது என்ன. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களின் பெட்ரூமில் கண்முன்னே தோன்றுவது சாத்திகமே. காத்திருந்த கல்வருக்கு கை விலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது நீயான கோலம். போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது நீயான கோலம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் போது பொய்யே சொல்லாதது. ஏற்பாடு தானே இது. பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் கல்லூரியில் படிச்சவர். பாடி பொழக்க போறேன். என்ன சோடான்னு சொல்லிட்டியா? காலையில் உன் புருஷன் காசு கொடுக்கும்போது 100 ரூபா குறைச்சு கொடுப்பேன், நக்கிட்டு போ. அதை பத்தி அவசியமே இல்லை, நீ போ. நீ போங்கடா தம்பியெல்லாம், நீங்க போங்க. அப்பு பெரிய சவடா இன்னும் மயிர்சாமிங்கிற பெரிய மயிர்சாமிங்க பார்த்தா அப்படி தெரியுதா உனக்கு? மயிர்சாமி தான். நீ என்ன பெரிய உயிரை கொடுத்த ஜாமிக்கு மசுரை கொடுக்க சொல்றேன். ஆமா, மசுரை முதல்ல கைதட்டலாம். முதல்ல இந்த பூமியிலே பிறப்பெடுக்கும் பொழுது போறா மாமதுர அண்ண கொடி. ஏன் உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை எதுக்கு கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? எதான் கேட்குறேன். மசுரை கொடுத்தாதே மறுபடியும் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. கைதட்டினே இல்லை, நான் சொல்றேன். சொல்லுங்க. சொல்லிட்டேன்னா சொல்லுங்கண்ணே.
இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 10 மாதம் சுமந்து பெத்தெடுக்கக்கூடிய தாயினுடைய வயிற்றுலேருந்து வெளியே வரக்கூடிய உறுப்புனா தலை தான். இந்த தலையை இந்த பூமிக்கு போட்டதுனால இந்த பூமியினை நம்ம குலசாமி இருக்கக்கூடிய குலசாமிக்கு தானே தலைமுடி மொட்டை முடி கமான் கைதட்டலாம் முடிஞ்சு. இதை நீ நேத்து நான் பேசும்போது கேட்டுக்கிட்டு வந்து நீ பேசுற. முதலிலே 6வது மாசத்திலே உயிர் நாடி எழுப்பும் பொழுது பிண்டத்திலிருந்து குழந்தைக்கு உயிர் நாடி எழும்பும் பொழுதே உயிர் நாடியும் முடியும் உழுவாகும். வீடு கட்டியாச்சுன்னா முடிச்சிடணும். வானம் தோட்டா எத்தனைக்கு சென்டிங் போட்ட கம்பி போட்ட சிமெண்ட் போட்ட கொத்தனார் எத்தனை பேர் சித்தால எவ்வளவு வச்சு டானிங்க எத்தனை தண்ணி கொடுத்த எரியா பேசியா வீடு கட்டியாச்சு பால் காய்ச்சி வச்சாச்சுன்னா முடிஞ்சு. நான் என்ன சொல்றேன்னா 6 மாசம் மைத்த புடுங்கினேன் 5ஆம் மாசம் புரிச்சும் போய் கட்டில படுத்தேன் பொண்டாட்டி போய் கோச்சிட்டு போய் திண்ணில போய் அதெல்லாம் ஆரம்பத்துல நடக்கலன்னா அது நடக்காது. சொல்லு ஆரம்பத்துல தெரியும். என்ன தெரியும்? தெரியும் பொழுது உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே என்ன தெரியும் உனக்கு? கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தும் திறந்தவன். ஆமா ஆமா எல்லாம் தெரியும். ராமாயணம் மகாபாரதம் பேசுவோமா? எது பேசுவோம்? புராணம் பேசுவோமா? இதியா பேசுவோமா? அத பேசுவோமா? நான் பேசுவோம். நீ கேட்கணும். நீ பேசும்பொழுது நான் கேட்கணும். வாதி பிரதிவாதி. வாதி பிராந்தி. பிராந்தி அதிகமா அடிச்சுட்டா வாந்தினேன். அதே வாதி பிரதிவாதி பேசுவான். ஒருத்தன் பேசும்பொழுது மற்றொரு கேட்கணும். மற்றொரு பேசும்பொழுது ஒருவர் கேட்கணும். தீயினால் சுட்டமன் உள்ளாருமே ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதே மாதிரி ஆறாதே ராணாட்ட முறுக்கம்பிய பழுக்க வச்சு சுச்சவடு அப்படின்னு சொல்லி அகர முதல எழுத்தெல்லாம் ஆயவரையும் வாழவே நட்டா துளார் எனி கேணி புல்ட்ரசர் போர் தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூர் யாகாவராய நாகாக்கா உங்கக்கா எங்கக்கா மங்கக்கா தாங்க. என்னடா ஆச்சு? வேங்க போலி ஒன்னு யாரா வரச்சணும் தூங்க போட்டு எடுத்துறவங்க. சாமியா? ஆமா சாமிதே. சாமியாரு? சாமியாரு தெரியும். அதுவும் தெரியுது. ஒன்றும் தெரியாத பாப்பா 1 மணி போட்டாலாம் டாப்பா. மானம் கட்டவனுக்கு விட்டாங்களா ராத்திரி 12 மணிக்கு வான வேடிக்கை. செவரு பெருசா இருந்துச்சுன்னு ஜேஜிபி அடிக்க முடியாம கையில ஓட்டு அடிச்சாங்க. ஆமா கையில ஓட்டு இடிக்கும் பொழுதே நாம பார்த்து எடுத்து என்னையா தெரியும்? உனக்கு என்னையா தெரியும்? தெரியும். எல்லாமே தெரியும்னு நினைக்காம எல்லாம் தெரிந்து விட்டால் எளிதிலே பாட்டும் பிழை இருக்காது என்ற உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சிவனையே பாட்டி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு கேட்டவர் நக்கீரர். அப்புறம் எல்லாம் தெரியும்னா எல்லாம் என்ன தெரியும்? என்ன தெரியுமியா? கசடத புற எங்க நம்மன கசடத புற வள்ளினம் இளைய வளம் சரிதானே? நீ சொல்லுனே. நீ வாடா நீ சொல்றா. டேய் அழகு மைனே வாடா சொல்லுனே. அண்ணே நீ சொல்லுனே. கசடத புற வள்ளினம் எங்கன நம்மன சொல்றியா? காலையில போய் அத்துவன காட்டுல வித்துட்டு போயிருவேன். அப்புறம் பிறகு தெரியும் மதி மேனே சொல்றா. அறவாங்க டேய் அறவாங்க சிரிச்சேனா அற வாங்கிடுவேன். கசடத புற கசகசா டேய் கசடத புற வள்ளினம் கசகசா முந்திரி பருப்பு வாழைக்காய் அது ஒரு கூட்டு. நெசமாவே நான் அற வாங்கிடுவேன்டா. எங்கன நம்மன சொல்லுனே புதிய நாம சொல்றா. கசடத புற வள்ளினம் வள்ளினம் எங்கன நம்மன மெல்லினம். டேய் எம்மன நம்மன டேய் எம்மனவா சொல்ற எவன நம்புனியா? ஏ ஞஞஞ நம்மன ஏய் புதுக்கோட்டை பக்கத்துல இருக்க ஞங்கன நம்மன சமுத்திர மாதிரி சொல்றீ என்னடா? நீங்க சொல்லுங்க. ஞங்கன நம்மன ஞங்கன டேய் வா இந்த விடு. எரல வளல எரல வளல வரல வரல அட மொட்டராக முட்டையா. கசடத புற வள்ளினம் எங்கன நம்மன மெல்லினம் எரல வளல இடையினம் நேர் நேர் தேமாங்காய் நிலைநீர் புடிமாங்காய் நீர்நிலை குவிலும் நெறிநீர் கருவிலும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லக்கூடிய இவைகள் இலக்கணம். எல்லா மாங்காயுமே அறுத்து இது கூட்டு வச்சிருக்காங்க. எல்லா மாங்காயுமே வாங்கிட்டு வச்சிருக்காங்க. அரை வாங்கிடுவான்டா. நீங்க உண்மையிலேயே போட்டிருக்க வேஷத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நாடக காசை பூரா நெருக்கி தின்ட்டாங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க உள்ள. அதுலயுமே ஒரு ஆள் இவனை இந்த ஊர்ல காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு ஆயத்தனும் அவங்க சேர்த்தாரே நல்லா. இப்ப செஞ்சு விடுறேன். வாடா. என்னம்மா போட்டு விட்டு வந்த என்னது? இங்க வாங்க. ஏய் என்கிட்ட பேசு. அரைஞ்சு விடுவேனா? என்கிட்ட பேசு முதல்ல. பாருங்க ராமாயணம் மகாபாரதம் மண்ணாலாமனது. ராமா இருக்குல இருக்கு ராமாயணம் மகாபாரதம். பாரதியேஷ் பேமனே சொன்னா அது கேளு. இருக்குல ஆன்னு என்ன முந்திரி பருப்பு வைக்கிற மாதிரி இருடா. ராமாயணம் மகாபாரதம் மண்ணால் ஆனது மகாபாரதம் பெண்ணால் ஆனது ராமாயணம். அருமை அருமை அருமை. கைதடியா கைதடி. இப்ப தடிங்க. ஆமா 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 ஆமா. ஏய் புருஷன் கேக்குறதுக்கு சொல்லு லாய். இங்க வா.
எங்க ஓட காலையில மட்டும் நழுவ பாக்குறாயா? நரிக்குடியில இந்த ரவுண்டா போட்டு மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். வாங்க அவன்கிட்ட கேள்வி கேட்கிறேன். மகாபாரதம் நடந்தது கிரைதா திரைதா தோபர கலியுன்னு சொல்லக்கூடிய கிரைதாயத்தில் நடந்தது. டேய், கிரைதாயத்தில் நடந்த அர்ச்சந்திர புராணம், திரைதாயத்தில் ராமாயணம், தோபரத்தில் இருந்து மகாபாரதம். மகாபாரதத்திலே கதாநாயகி அப்படின்னா திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலி. சங்கக்காரா வெரி டேஞ்சர் பவுலர் கர்பசிங் அது ஓடிட்டா பாரு. கேள்வியை ஆட்டாமலடா வெந்தாண்டா கம்மா ஆமா வாடா சொல்லு என்னைய மட்டும் ஏறி. திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலி பகடையின் போது தோற்றார்கள் பஞ்சபாண்டவர்கள். அதனால துரியோதனன் சபையிலே துயிலுரியப்பட்டவள் பாஞ்சாலி. உறிஞ்சவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? பாஞ்சாலிக்கு சேலையை உறிஞ்சது யாரு? உரிய சொன்னது யாரு? அங்க கேட்ட போட்டுக்க. ஓட பார்த்தேன் நீ பந்து ஓர மாதிரி எத்தனை பந்து போட? ஒரு ஓவருக்கு 6 பால் தானே. இல்லைங்க கதவை சாத்தி வை. சேலையை உறிஞ்சவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? மகாபாரதத்துல என்ன சாமி கேணத்தனமா நினைக்கிறீங்களே? டேய் பதில சொல்றா. உங்களை சந்திக்க வர்றவன் வந்து ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் தெரியாம நாங்க வர முடியுமா? இப்பதான் விஷயத்துக்கு வரியா? 19 புராணம் தெரியும். சும்மா இல்ல. இப்ப தாண்டா அரை வாங்க போறேன். இப்பதான் அரை வாங்க போறேன். புராணம் அரைஞ்ச விடுங்க. அப்புறம் புராணம் 18 அப்புறம் 19 புராணம்னா அது எந்த புராணம்? 18டா. இங்க 2 பேரும் சண்டை கட்டி நிறைய பெட்டிக்காரன் எப்படி மிச்சறதுங்கிறான் பாரு. எவன் குடி கட்டானே அவரை சொல்றேன். புராணமே 18. 19வது புராணம்னா என்ன புராணம்? கந்தனை பத்தி பாடினா கந்த புராணம். ஆமா, நாரதர் பற்றி உரைத்தால் நாரதர் புராணம். நாரத புராணம். ஆமா, இது சொந்த புராணம். சொந்த புராணம்னா அதுல விளக்கம் இருக்கணும் இல்லையா? அதுல விளக்கம் என்னதான் என் உட்கருத்து என்ன? அதுல உள்ள கருத்து என்ன? உள்ள இருக்க கருத்து எனக்கு என் பொண்டாடிக்குள்ள கருத்து. நீ கேட்ட அசிங்கப்படுது. கேட்ட கேள்வி நீ பாடா மயிர் மேடை கேட்கட்டும்டா கேள்வி. அதான் கேள்வி. எத்தனை என்ன அது தேளைய உறிஞ்ச பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரே ஒரு மனைவி அலியா பத்தினி பாஞ்சாலி. பாஞ்சாலிய துயில உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன். உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரா? கேள்வி இதானுங்க கேள்வி. இதான் கேள்வி. உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? இதுதான் உங்களோட கேள்வி. ஆமா. இந்த கேள்விக்கு பதில் தெரியாம நான் இந்த ஏரியாவுக்கு வர முடியுமா? கைதட்டுனே. இல்ல உங்களை சந்திக்க முடியுமா? சொல்லுங்க. சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களை சந்திக்கணும்னா சும்மா வர முடியுமா? நானு பதில சொல்லுங்க. நான் ஒரு வேட்டி கட்டி அதுக்கு மேல ஒரு சட்டை ஓட்டு இந்த மீசை வச்சுட்டு வர முடியுமா? பதில சொல்றா. இருங்க மீசை அரிக்குது. டேய் என்னடா கரெக்ட். என்னடா இப்படி புடி ஓட்டுற? டேய் பதில சொல்றோம். படுத்தாமே. உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? இதுதான் உங்களோட கேள்வி. ஆனா என்னைய பார்த்து நீங்க கேள்வி கேட்கும் பொழுது உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தாராளமா கேட்கலாம். கேட்கலாம்ல? ஆமா, சந்தேகம் வரும்போது கேள்வி கேட்கறது என்ன தவறு? நீங்க கேட்ட கேள்வி உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? என்னோட கேள்வி என்ன கேள்வி? இந்த உறிஞ்ச சேலை நூல் சேலையா பாலிஸ்டர் சேலையா? என்னடா கேட்ட? அவரு உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாருன்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்னடா சொன்ன? அந்த உறிஞ்ச சேலை நூல் சேலையா பாலிஸ்டர் சேலையான்னு கேட்டேன். சாமியாட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுண்ணே. என்ன அது தப்பு அண்ணே. இவ்வளோ பெரிய மக்கள் உட்காரும் போது உறிஞ்ச சேலை பாலிஸ். ஐயா அண்ணன் மெண்டல் மாத்திரை போடாம வந்துட்டேன். அவனை மன்னிக்கிறேன். உங்களுக்கு மன்னிப்பு கேட்க. என் முகரிலேன் மேல் முழிக்கப்படாது. நீங்க வாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுது. ஏன்னா மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம்னு நீங்க சொன்னீங்க. அதனால உங்களுக்கு விஷயம் தெரியும்னே. நீங்களாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்க அண்ணனை பொறுத்தளவு இந்த மக்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக விகட கவி அவர். ஆமா, அவரு சிரிக்க வைக்கிறதுக்காக சிரிப்புக்காக சொல்லிட்டாரு நூலு சேலையா பாலிஸ்டர் சேலையான்னு. நீங்க சொல்லுங்க. அதுக்கு நான் சொல்றேன். உறிந்தவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? பஞ்ச பாண்டவர்களுக்கு அலியா பத்தினி என்ற சபாசியா? சபாசு கிடையாது. இல்லைங்க, நீங்க பதில் சொல்றீங்க. இரு, நீ ஏன் முந்துற? சொல்றேன். நான் இவனை மாதிரி கிறுக்கு எல்லாம் கிடையாது. நான் வந்து அண்ணே புராணம் இதிகாசம் அனைத்தும் தெரியும். ஆனால் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும்னே. நீ சொன்னதுக்காக நான் அசிங்கப்பட்டு உள்ள போக மாட்டேன். இப்போ நான் சொல்கிறேன் பாரு.
பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரே ஒரு மனைவி. ஏன்னா 5 பேர்த்துக்கு 5 பொண்டாட்டி கிடைச்சிருக்கலாம், ஆளாளுக்கு டொங்காசு போட்டிருப்பேன். டேய் ஆனா ஒரே பொண்டாட்டி இல்லையா? நீ ஏன் முந்திர பதில சொல்லுங்க. 5 பேர்த்துக்கு அழியா பத்தினி பாஞ்சாலி. பாஞ்சாலி பாஞ்சாலியே துகிலை உரிந்தார்கள். ஆமாம். துகில் என்றால் பாமர தமிழனுக்கு தெரியாது. துகில் என்றால் சேலையை உரிஞ்சார். சேலையை உரிந்தார். அந்த சேலையை உரிய சொன்னது யாரு? உறிஞ்சவை யாரு? அதை நீங்க கேட்கும் போது இந்த கிண்ணிக்கோழி மண்டை என்ன சொன்னேன்? பதில் தெரியல. அந்த எருமை மாடு பாலிஸ்டர் சேலையா? தப்பு. இப்படி பேசலாமாயா? இப்ப நான் சொல்றேன், ஒரு நல்ல பையன் எப்படி பேசுற தன்மையா? சேலையை உரியும் போது பாஞ்சாலி உள்பாவடை கட்டியிருந்தாலும் கட்டலையா? சோழி முடிஞ்சுதான் நாடகம் கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன். நான் கேட்டது கூட பரவாயில்லையே. எந்த பொம்பளை அது பாவடை கட்டாம சேலை கட்டுவாங்களா? அது கேட்குறேன் வரும். எது இதெல்லாம் கதையில் இதெல்லாம் ஏன்டா அழகு மகனே, நீ பாலிஸ்டர் காட்டன் சேலை அந்த காலத்தில் இருந்துச்சாக்க, அப்போ பாவாடை கட்டலையா? அது ஆனால் நம்மளோட வர்ற நேரத்தில் வருவாரா? அவர் வருவாரா வர மாட்டாரா? அவர் வர கேளுங்க. சத்தம் கேட்குதா? அதனால புலம்ப ஆரம்பிச்சார்ல. வேர்த்துருச்சு. வேர்த்துருச்சுன்னா தோழி. ஏய் 2 வேளை அரை வாங்கிருவீங்க, போயிருங்க மரியாதையா. எங்கிட்ட அரைந்து திரிக்கிறீங்களே. நேரம்டா அதெல்லாம் காலக்காரங்க. டேய் மாறு அரைஞ்ச விடுவேன், போயிருங்க மாறு. என்ன பாடுபடுத்துறாங்க? நூல் சேலையா பாலிச சேலையானா அவன் கேட்குறியா? இவேனாவது பதில் சொல்லுவாடு பார்த்தா இவன் உள்பாவடை கட்டிது. என்னையா டேய் 2 இதெல்லாம் எங்கடா யோசிக்கிறியா நீங்க? தட்டுக்குள்ளதே எங்க உள்ளேதே. ஏன் உள்ள? இது வரைக்கும் 230 நாரதரை லூஸ் ஆக்கிட்டு வந்திருக்கேன் நான். யாரோட லூஸ் ஆக்கலாங்க? இன்னைய லூஸ் ஆக்க முடியாது. இப்ப கேட்கிறேன் பாருங்க, ராமாயணத்துல மறுபடி சரியா பதில் சொல்லுங்க. ராமாயணத்திலே சீதையை திருமணம் முடிப்பதற்காக அங்கே போட்டி நிகழ்வப்பட்டது. போட்டியிலே மகாபாரதத்துல சொன்னது அது ராமாயணம். அது மகாபாரதம். அதுக்கு பதில் சரிதானே? நாங்க சொன்னது சரியா சரியில்லையா? அடி வாங்காம நம்ம மறுபடியும் நான் சொல்றதை கேளுங்க. ராமாயணத்திலே சீதையை திருமணம் பண்ணோம்னா சுயர மண்டபத்திலே சிவதனுசுன்னு சொல்லக்கூடிய தனுசை யார் வில்லு வளைத்து நாணேற்றார்களோ அவர்கள் தான் சீதை என்று கூறப்படு. அந்த மண்டபம் யார் மண்டபம்? மண்டபமா? இப்ப என்னமோ சொன்னீங்களே மண்டபம் உண்டு. என்னமோ மண்டபம்? ராமேஸ்வரம் புது மண்டபம். சுயவரம்டா. சுயவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிவதனுசுன்னு சொல்லக்கூடிய தனுசை வளைத்து யார் நாணேற்றார்களோ அவர்களுக்கு தான் சீதை என்று போட்டி நிகழ்வப்பட்டது. ஆனால் ராமர் வில்லை வளைப்பதோடு வில்ல ஒடிச்சாரு. ஏன் ஒடிச்சாரு அப்படிங்கிற விஷயத்தை இங்க ஒருத்தர் நடுவராம் பாரு. நான் சொல்லிடுறேன், நீங்க வாங்க. வில்ல ஏன் ஒடிச்சார் ராமர்? வளைக்க தானே சொல்லணும். வில்ல வளைக்கும் போது ஏன் ராமர் உடைத்தார்? ஆமா, அந்த கேள்விக்கு தான் ஒழுங்கா பதில் சொல்லல. இதுக்காக அவர் மனசு சாந்தி அடையட்டும். டேய் சாந்தி அடைய நிம்மதி அடையட்டும். அது செத்தவர்கடா. அவன் தூக்க வரிசையில் பேசிவிட்டே மன்னிச்சுக்கையா, நல்லா இருக்கு. நீங்க என்ன மேலோக வாசி தானே? அப்ப செத்து போயிட்டாமா? வில்லை வளைக்க சொல்லுகின்ற பொழுது ஏன் வில்லை உடைத்தார்கள்? அவ்வளவுதான். அற்புதமான கொஸ்டின் தான். தம்பி சரியா பதில் சொல்லுவாரு என்று நான் நினைக்கிறேன். வளைக்க சொன்ன வில்லை ஏன் உடைச்சாரு? ஏன் உடைச்சான்? தப்புதான், உடைச்சது தப்பு. அந்த உடைச்ச வில்லு இரும்பா ஈயமா? எங்களை கூப்பிட்டுக்கிட்டு ராமாயணம் மகாபாரதத்துல கேட்டா நாங்க எந்த கேள்வி இங்க பதில் சொல்லுவோம்? நாங்க 19 வருஷமா எந்த கேள்வி பதில் சொல்லியிருக்கோம்? உள்ள ஆளாலும் சோனு ஒரு சப்தம். சோண்டு எடுத்தா தொருண்டு எடுத்தா சோனு தாண்டா. உள்ளே பெண்கள் 20 இருக்காருங்க. என் தங்கச்சி வள்ளி, இன்னும் ஒண்ணு ஏன் ஆளு கூட பிறந்தவள் இல்ல, தத்தெடுத்தவள். எங்கே? சின்ன கண்ணனூர். எங்க தத்தெடுத்தியா? பெரியாஜ். ஒண்ணுக்கு இருக்கா வெளியே? நான் கன்னத்துல எப்பயும் போல அரைஞ்சேன்னா அந்த மூக்குல வச்சிருக்க கம்பிக்கு அதுக்கு சீத்துன்னு ரத்தம் வந்துடும். கொண்டே உரிமை மரியாதை போயிடும். வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்திலே எடுக்கப்பட்டவள் இந்த பெண்மகள். தெரியுதுல, நீ விடியா, நீ திருந்த மாட்டவளையா? பெண்மகளை எடுத்தியல்ல? ஆமா. உறவு முறை உனக்கு என்ன? அது தங்கச்சி
தங்கச்சி தானே? அம்மா. குளிக்கல கிடந்தது யாரு? குளிக்கல கிடந்தது தங்கச்சி. எந்த தங்கச்சி? வள்ளி தங்கச்சி. வள்ளின்னு எப்படி பேர் வச்சியா? பொம்பளை பிள்ளைன்றதுனால வள்ளின்னு வச்சா. பொம்பளை பிள்ளைன்னு எப்படி தெரிஞ்சிச்சு? பொம்பளை பிள்ளைன்னு எப்படிங்க தெரிஞ்சிச்சு? ஏய், குழந்தை பிறந்திருக்கா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அவனை சொல்ல விடு நீ முதல்ல. இல்ல சொல்ல விட்டுட்டு இருக்கிற பொம்பளை பூரா பத்தி விட்டுட்டு தெருவுதிரியை போய் வந்து வரும். ஏன்னா இவன் வாய் ஒரு அபிஜாரி வாய். டேய் போடா. நீ போடா. இத வாத அவருக்கு உருப்படியா பதில் இதுக்காக சொல்லுங்கடா. சாமி, குழந்தைய பாத்துட்டியே? பார்த்தது யாரு? நாங்க காட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப குழந்தை சத்தம் கேட்டுச்சு. குவா குவா. ஆக அருமை அருமை. சத்தம் கேட்டோனே ஓடி போய் பார்த்தேன். அப்படியே ஓடி போய் பார்த்தேன். அப்படியே ஓடிடுவிய? அப்படியே பொம்பளை பிள்ளை. டேய், பார்த்தது யாரு? பார்த்தா நான் தான். நீங்க தானே பாத்திய? உத்து பாத்திய இல்ல? அப்படியே போய் பார்த்தேன். எதை பாத்திய? அப்ப எதை பாத்திய? பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அதான் பார்த்தேன். டேய், அதென்ன இதுல கண்ணு இருக்குல்ல? கண்ணு இருந்துச்சா? கண்ணு மூக்கு ஐயா தடவி பார்த்தேன். டேய், தடவுனது நானு. நீ எப்படி சொல்ல? அப்புறம் அவனே இருக்க. தடவை என்ன தடவை? ரெண்டு பேரையும் அடிச்சுக்கு சண்டை விடணுட்டேன். சண்டை போட ஒரு அளவு என்ன தடவை? பார்த்தது நானு. லூஸ் பிடிச்சிச்சு. எப்படியா அது ஆளை கடத்தி விட்டா சரிதே. அப்பாடா, நம்ம வேலை முடிஞ்சு. வேலை முடிஞ்சு. நம்ம வந்து உன்னை கொண்டு ஒரு பார்த்து நூறு தாண்ட விட மாட்டேன். நீ நாளைக்கு வீர சொல்ல சந்தைக்கு தாண்ட முடியாது. போயிட்டாரா? ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை கடத்தமுள்ள பெரும்பாடா போயிருது. அவங்க ஏதாவது. என் தங்கச்சி வள்ளி இங்கே காவ காத்து கொண்டு இருக்கு. ஆள் இருக்கு. அவன் பதில் சொல்ல வர்றவன ஐயா பொம்பளை பிள்ளைன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம்னா, ஆண் குழந்தை எல்லாரும் ஆஸ்பத்திரிலாம் பிள்ளை வச்சிருப்பியே. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சி போடலாம். அந்த ஆஸ்பத்திரி 2ஆகிறது மாதிரி கத்துவேன். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அதனுடைய சத்தம் குறைவாக இருக்கும். இதை பார்த்து தான் கண்டுபிடிச்சான். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? நல்ல விஷயம், அருமையான விஷயம். அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. யார? உங்களுக்கு என் தங்கச்சி வள்ளி. இன்னொன்று ஏன் ஆளுங்க? அதை அழைத்து வாருங்கள். அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேண்டும். என்ன கூட்டி விட சொல்றாரா? கூட்டி விட சொல்றாரு. இடத்த கூட்டிட்டு தானே இருக்கு. அது இல்ல, அந்த பிள்ளைய அவருக்கு கூட்டி விட சொல்றாரு. என்ன பேசுவான் விடு. அதனால என்ன, நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தா சரிதே. ஆளு கணத்தாளா இருக்காரு. ஒரு 7500 பேசுவான். 2500 பெட்ரோல் போட்டுக்கிறோம். ஆளுக்கு 2500 வச்சுக்கிறோம். சரிதானே? சரிதானுங்க கண்ணே? பிள்ளையம்மா அது கட்டவும் நாடாமடா. ஒரு நாளும் பிரியாத பிறவி இன்று பிரிந்தோமடா அண்ணன் தம்பி. தம்பி இன்று பிரிந்தோமடா அண்ணன் தம்பி. தம்பி முத்திரப்பட்டியா? அண்ணா 5வது சிங்கமே ஆஃப் பண்ணிட்டாங்கடா. நோக்காமட்டியா? டேய் நல்ல செட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. மச்சான் ஏன் அந்த மனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி. நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்க பாடல நீ வாடி. ஏ ரஞ்சிதமே, ஏ பிரியா ரஞ்சிதமே வாடி. அந்த மனத்துல கொஞ்சம் விளையாட நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்க பாடல நீ பாட. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான். உனக்கு செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்ச செய்தி சொல்ல மன்னவருதான். எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான். சொந்த சொல்லிடத்தீழ குங்குமத்தை வச்ச மன்னவரு மன்னவருதான். அழகு மன்னவரு மன்னவருதான். சேன மேல சேன
சாமியார் வந்திருக்கார். சாமி எங்க இருக்கிற அழைத்து வருங்க. சாமி வருது சாமி வருது வள்ளிய விடுங்கடா, ஒரு சூட மேத்தி சூறக்காய போட்டு வடங்கடா, கண்ணப பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி. ஐயோ பாவம், அவரை குழம்பிட்டாரு. இந்த பொம்பளையே காத்துக்குள்ளே தடுக்கி விடலாம். அண்ணே நீ ரூம் பாயிண்ட் நிரூபிச்சிட்டே. வாழ்கே வளர்கே அருமையான பெண்மகள். பார்க்கும் பொழுது இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது நீ ஒண்ணும் பண்ண வேணாம், தங்கச்சியை கூப்பிடுறேன். தங்கச்சி ஏப்படி எரிஞ்சு விடுறீங்க? அந்த ஆளை புலங்க விடவே பொளக்க விட மாட்டீங்க. வாழ்கே வளர்கே தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்கே நோங்குறீங்களா? எங்க எங்க சொல்லுங்க. அடிமேல் அடி அடிச்சாம் அம்மியும் நகருமடி, அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகுமடி. தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினமே, உனக்கு தாளம்பு வாங்கி தாரை அற்புதமே. தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினமே, உனக்கு தாளம்பு வாங்கி தாரை ரத்தினமே. கற்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி, கற்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி. கரும்பே கரும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணால பார்த்தாலே இது கெட்டிடுமா. கற்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்பு எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்ன ஐயா நம்ம ரெண்டு உதிரை கொடுத்து பாரு. இவங்க ரெண்டு அண்ணி ஒன்னியமா இருக்காங்க. ஆட்டம் போட்டுறாங்க பாரு. ஏண்டா ஓனே நீ உள்ள வாடா, நெஞ்சு நம்ம ஒடிக்கலைன்னா வாடா. தங்கச்சி அம்மா ஏத்தா நீ அங்கிட்டு போத்தா பொத்திக்கிட்டு மயிறு மாலை. அவன் கூட உனக்கு என்னடி உறவு? அவன் என்ன காய்ச்ச நாய்க்கும் நோக்காடு மாதிரி இருக்கேன் மயிருமே. போடா காட்டுக்குள்ள கிழிஞ்சு வச்சா. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டு, காதல் கிளிய கண்டு, அடைச்சு வச்சு பொழுதிருக்கு மறந்துருச்சு, போனதசு மறந்துருச்சு. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டு, வீட்டுக்குள்ளே காதல் அடைச்சு வச்சு. Bye.
காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே அதை அழைச்சி வச்சு பொழுதிருக்கு பறந்துருச்சு போனது மறந்துருச்சு நல்லா இருந்தா அழைத்து காரணம் என்ன? ஆள் சூப்பர் பிகரா இருக்குடா. உன்னை விளக்க மாட்ட அடிச்சு போய் நம்ம தங்கச்சி வேணும் முறாட்டவள. அவங்க சின்ன இல்ல தங்கச்சிடா. அண்ணே நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும். கூட பிறந்தது குடல அந்து வச்சு. வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் எங்க அண்ணன் அப்படித்தானே வீரத்தேவன் அப்படித்தானே வளர்க்கறாரு. நான் உனக்கு என் தம்பி வேணும். நீ எனக்கு அண்ணன் வேணும். நம்ம தத்தெடுத்த பிள்ளை தான் வள்ளி. நான் என்ன வேணும்? என்ன முறை? இன்னையில இருந்து முறைய மாத்தியாச்சு. எப்படி? உனக்கு தான் தங்கச்சி. அப்ப நான் உனக்கு நீ எனக்கு மச்சனே. நான் என்ன வேணும் உங்களுக்கு? ஹலோ பாஸ், நான் உங்களுக்கு என்ன வேணும்? நீ என்னமே வேணாம். என்னமே வேணாம். எப்படி எரிச்சதா ஆயிட்டீங்க? மச்சான் தங்கச்சிய பார்த்து ஆசைப்பட்டது நீங்க தான் நம்பராச குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வர வேண்டும். சாமி என்ன பண்ணீங்க? சாமி என்ன பண்ணீங்க ரெண்டு பேரு? சாமியவா புராணம் கேட்க அப்படியே வார்த்தை உங்க வீரத்தை காமிச்சீங்களா? வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும். புத்திரனை வருக வருக பிரம்மனின் மைந்தனை வருக வருக முக்காலமுடன் அந்த தாங்கள் இந்த சின்ன பெண்ணை பெரிந்தால் புண்ணிய சேர்த்து வர வேண்டும் சுவாமி. அது வயிறா இல்ல கிணறா? உள்ள போய்கிட்டே இருக்கு எல்லாம். இருவரும் பல்லாண்டு காலம் வாழ்க்கை தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். இந்த மேடையில இருந்து எங்க அண்ணனுக்கு தீனியா கிடைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்க்கை அவரும் வாழ்க்கை வாங்க. அண்ணா சாமி சொல்லுங்க. நான் பேசியிருந்தா தவறு அண்ணன் தங்கச்சியை பாரு எப்படி ஒற்றுமையா இல்ல சாமி பொருத்தம்னா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க சாமி. என்ன பேசல சொல்லி விட்டதை மறந்துட்டேன். என்ன அப்பா சொல்லி விட்டதே நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது சொன்னாரு. என்ன சொன்னாரு? சாமியை பார்த்தா சாமி வாயில இருக்காதரா, சாமி வாயில விழுகாதரான்னு. இருந்தாலும் ஒரே ஒரு ஆசீர்வாதம் கேளுங்க. நானும் மதுரை மதுரை சிவகங்கை காரியாவட்டி கருப்புக்கோட்டை எங்கெங்க கேட்டு பார்த்து கிடைக்கவே இல்லை. ஆனா உங்களை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா தர்றேன். அந்த வரத்தை நான் உங்களிடம் தர்றேன். எங்கேயும் கிடைக்காத வரம் என்னிடம் கிடைக்கும். கிடைக்குமா? கேளுங்க. கிடைக்குமா? கிடைக்கும். எனக்கு என்ன கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கை வச்சு கேளு. பார்த்தா அப்படி தெரியல. கண்டிப்பா கிடைக்கும்யா, கேளு. கிடைக்குமா சாமி? ஏனா சாமி கிடைக்காது. கேளுயா. இல்லாம ஏமாந்துட்டு போக கூடாது. ஆமா சாமி, ஒரே இறக்கமா தெரியும். 4 நாளா ரொம்ப ஒண்ணுமே செய்ய முடியல. அது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க கேளுங்க.
கணேஷ் பையில இருக்குமா